ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ வரவரமுனே நமः. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுருவே நமः. நேற்று திருமந்திரத்தில் நாராயண சப்தமானது ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டது, வாசுதேவ சப்தமும் விஷ்ணு சப்தமும் ஏன் விளக்கப்பட்டது என்பதை அதையும், வாசகம் என்பதை பற்றியும், பிரணவத்தை திருமந்திரத்தை எவ்வாறு சொல்ல வேண்டும், திருமந்திரத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், ஓமத்திய அக்ஷரம் நமிதி திவ்யாட்சரம் நாராயணா பஞ்சாட்சராணி என்று எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் வேதம் சொல்கிறது என்று பார்த்தோம். அதன் பிறகு அகாரத்தில் பிரம்ம பூ புவஸ்வக என்ற 3 வேதங்களிலிருந்து ருக்யஜ சாமத்திலிருந்து எடுத்து இந்த பொன்கேட்களாக உருக்கி அதிலிருந்து வந்த அ உ ம என்ற பிரணவத்தின் முதல் அக்ஷரத்தை அகாரத்தை பற்றி பார்த்தோம். இன்று பிரணவத்தின் 2வது எழுத்தான உகாரம் பற்றி அனுபவிப்போம். தைத்திரியோபனிஷத் தது என்ற பதத்தில் இருக்கும் ஊ எழுத்து எதை குறிக்கிறது என்றால் அதுவே என்று கூறுகிறது. இதிலிருந்து ஊ என்னும் எழுத்து அதற்கு மட்டுமே என்று கூறுகிறது. இதில் 2 அர்த்தங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று அயோகவ்ய விசேதம் என்றும், ஒரு பொருளில் ஒரு தன்மை மட்டுமே உள்ளது என்ற அர்த்தம் கூறும் பொழுது அதில் மற்ற தன்மைகள் இல்லை என்று கூறுகிறது. அந்யோக விசேதம் என்பது ஒரு பொருளில் உள்ள தன்மை மற்ற பொருள்கள் இல்லை என்று கூறுகிறது. சரி, உகாரம் எதை பற்றி கூறுகிறது, எதை கொண்டு விளக்கப்படுகிறது? ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை மட்டுமே என்றா, அல்லது ஒரு பொருளுக்கு உள்ள தன்மை மற்ற பொருள்களை இல்லை என்றா? இரண்டில் எதை பற்றி விளக்கப் போகிறது? ஜீவன் அதாவது ஆத்மா ஈஸ்வரனுக்கே அடிமைப்பட்டது, மற்ற எதற்கும் எவருக்கும் அடிமைப்பட்டதல்ல என்று அந்யோகவியசேதமாக கூறப்பட்டுள்ளது. அகாரத்தால் ஞானமயமான எம்பெருமான் ஸ்ரீஹரியையும், உகாரத்தால் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் உள்ள ஞானரூபமான மகாலட்சுமியையும், மகாரத்தால் மகாரஸ்ய தேவதாச என்பது இவர்களுக்கு பெருமாள் பிராட்டி இருவருக்கும் அடிமை உள்ள ஜீவனை குறிக்கிறது. இது பிரணவ லட்சணம். உகாரத்தில் ஜீவன் நாராயணனுக்கே அடிமைப்பட்டவன், மற்ற எவருக்கும் அல்ல என்று தெளிவாக அர்த்தம் கூறியபின், சிலர் அப்படியென்றால் புத்திரர், நிலம், வேலைக்காரர்கள் மற்றவர்களுக்கு உரிமை இல்லையா என்பதை மனதில் கொண்டு உகாரம் பிராட்டியை மற்றும் கூறுவதால் ஏகாரத்தை 4ஆம் வேற்றுமை அவனுக்கு என்று விட்டுவிட்டு உகாரம் பிராட்டியை குறிக்கிறது. அதனால் ஜீவன் பிராட்டிக்கும் அடிமை என்று பொருள் கொள்வர். பிராட்டிக்கு ஆத்மா அடிமை என்பதாக கூறுவதை விட அக்ஷரமான உகாரம் அவனுக்கே, நாராயணனுக்கு ஈக்கு ப்ளஸ் ஏக்கு ஏவாகாரம் என்பதாக கொண்டால் ஜீவன் எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமை, மற்ற எவருக்கும் எல்லாமே தெளிவாகும். மற்ற தெய்வங்களுக்கு அடிமைப்படுவது தவறா? அவர்களை சார்ந்திருப்பது தவறா? ஏன் சார்ந்திருக்கக்கூடாது என்ற கேள்விகள் எழும். ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமைப்பட்டவன், ஸ்ரீமன் நாராயணன் அடிமைப்பட்ட நம் ஆத்மாவை சம்சாரத்தில் உள்ள மற்ற வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்துவது என்பதற்கு அர்த்தம். பிற தெய்வங்களுக்கு அடிமைப்படுவது, நாராயணனை தவிர மற்ற தெய்வங்களை பூஜிப்பது, சார்ந்து இருப்பது, தொழுவது, பாராட்டுவது, உபசாரங்கள் செய்வது போன்றவைகள் உதாரணமாக கூறலாம். என்றால் யாகத்தில் இந்திரன் முதல தேவர்களுக்கு யாகங்களில் ரவிசாக அபிர்பாகமாக வைக்கப்பட்டிருக்கும் பிரசாதத்தை நாய்க்கு இடுவதைப் போல என்று கொள்ள வேண்டும். மற்ற தேவதாதங்களையும் மற்ற நாராயணன் தவிர பாராட்டுவது என்பது பெருமாளுக்கு வைத்திருக்கும் இந்த பிரசாதங்களுக்கு இந்திரன் முதலான தேவர்களுக்கு யாகங்களில் அவிசாக அவிர்வாக வைத்திருக்கும் பிரசாதத்தை
நாய்க்கு இடுவதைப் போல என்று கொள்ள வேணும். உகாரத்திற்கு எது பெருமை சேர்க்கிறது என்றால் மகாலட்சுமிக்கு ஆத்மா அடிமை. 4ஆம் வேற்றுமையாக ஏவாகாரத்தை நீக்கணும். அப்போ தான் மகாலட்சுமிக்கு அடிமை என்பது. உகாரத்திற்கு எது 4ஆம் வேற்றுமையான ஏவாகாரத்தை இணைக்க வேண்டும். உகாரத்திற்கு எது பெருமை சேர்க்க என்றால் மகாலட்சுமிக்கு அடிமை என்பதை விட நாராயணனுக்கு அடிமை, மற்ற எவருக்கும் இல்லை என்பதே முக்கியம். இதுதான் ஆத்மாவிற்கு மிக முக்கியமானது. இது பகவத் சேஷத்திலும் அந்நியசேஷத்தும் கழிகையே பிரதானம் என்பார்கள். மற்றவருக்கு அடிமைப்படுவது என்றால் என்ன? ஜீவன் தானே சுதந்திரன், என்னால் எல்லாம் முடியும் என்று நினைப்பதுதான் தானே தனக்கு வசப்படுதல். அதாவது தன்னே நினைச்ச தான் முடியும், தானே எல்லாம் என்று ஜீவன் தானே சுதந்திரம் நினைச்சுன்றது தான் தனக்குத்தானே வசப்படுதல் என்பதாகும். எம்பெருமானை தவிர மற்றவர்களுக்கு வசப்படுதல் நாராயணனை விட்டு பிற தெய்வங்களை அண்டி நிறுத்தல் என்பது மற்றவருக்கு அடிமைப்படுவதாகும். இவைகளை உகாரம் தடுக்கிறது. இதுவரை உகாரத்து அக்ஷரத்தை பார்த்தோம். 3ஆம் அக்ஷரமான மகாராட்சான பற்றி அனுபவிப்போம். பூதத்துவம் உலகில் உயிர் ஜீவன் என்று படைக்கப்படுகிறது. எவ்வாறு பூதத்துவம் உலகம் உயிர் ஜீவன் எவ்வாறு படைக்கப்படுகிறது? வர்க்கம் என்னாக்க பஞ்சபூதங்கள் 5, வர்க்கம் கர்ம இந்திரியம் 5, வர்க்கம் ஞான இந்திரியம் 5, வர்க்கம் 5 தன்மாத்திரை, 5 பஞ்சபூதங்களின் தன்மை. அதாவது அந்த பஞ்சபூத தன்மையின் சுவை, ஒளி, ஊறு, ஸ்பரிசம், ஓசை, 5 நாற்றம், அதாவது மனம். அந்த கரணம் 4. உன் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இதுவரை 24 தத்துவம் பற்றி கூறி 25ஆவதாக ம என்ற மகாரத்தை ஜீவனை குறிக்கிறது. தத்துவத்தை விட அக்ஷரத்தை விட ம அக்ஷரம் மனஜானே அல்லது மனு அவபோதனை என்ற தொடரிலிருந்து ம எழுத்தான ஆத்மா ஜீவன் தோன்றியதால் அந்த எழுத்து ஞானமயமான ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மா அதாவது ஜீவன் 25ஆவது தத்துவமாக கொள்ளப்படுகிறது. இதை இன்னொரு வகையாக கூட கூறலாம். ஞானமயமான ஆத்மா ஞானத்தை குணமாக கொண்டது என்றும் கூறலாம். சேஷத்வம் அடிமை, மகாரம் ஒரு சேஷத்வம் என்று ஒரு சேஷத்வம் மகாரம் ஒரு ஜீவனை மட்டுமே குறிக்காமல் பக்தர் முக்தர் நித்தியர்களுக்கும் பொருந்தும். நெற்குவைகளை பார்த்து நெல் என்று ஒருமையில் கூறும்போது அதான் ஜாதியான அத்தனை நெல்லையும் குறிப்பது போல மல்லிகை அப்படின்னாக்க அத்தனை மல்லிகை பூன்னு குறித்தா ஜாதி மல்லிகை அத்தனையும் குறிக்கிறது. ஒரு கடையில் இருக்கும் குடை ஒரு குடையை மட்டும் குறிக்கிறதில்லை, குடை அங்கே இருக்கிற அத்தனை குடைகளையும் குறிக்கிறது போல மகாரம் எல்லா ஆத்மாக்களுக்கும் பொருந்தும். ஆத்மா என்பது உடல் இல்லை, உடல் வேறு ஆத்மா வேறு என்று ஞானம் உடையது. மகாரம் ஓம் பிரணவம் ஊம் ம. அகாரத்தின் மூலம் ரட்சகனான ஈஸ்வரன் சொல்லப்பட்டார். மகாரத்தின் மூலம் அவனால் ரட்சிக்கப்படும் வஸ்துவான ஆத்மா ஜீவன் கூறப்பட்டான். 4ஆம் வேற்றுமையால் எம்பெருமானுக்கே 4ஆம் வேற்றுமையால் வேற்றுமையால் எம்பெருமானுக்கே ஜீவன் அடிமைப்பட்டவன் என்றும், உகாரத்தால் ஜீவன் எம்பெருமானுக்கு மட்டும் அடிமைப்பட்டவன் மற்ற எவருக்கும் அல்ல என்று ரட்சண பலன் உகாரத்தால் வந்தது. உகாரமும் நமபதமும் எப்படி பிரணவத்தை விவரிக்கிறது என்றால், ஊ என்ற என்ற அக்ஷரம் ஆத்மா தான் மற்றவர்களுக்கு அடிமை இல்லை என்று தன்னை மற்ற ஆத்மாக்களோடு சேர்த்து கொண்டு தனக்குத்தானே அடிமை என்ற எண்ணத்தையும் போக்குகிறது. ம என்ற பதம் 6ஆம் வேற்றுமையாகும். இது ஜீவன் தனக்குத்தானே உரியவன் என்று கூறுகிறது. ந என்பது பதம் அது இல்லை என்கிறது. அதாவது ஜீவன் தனக்குத்தானே உரியவன் என்று கூறிக்கொண்டிருக்கிறது இல்லையா, அது இல்லை. அவன் எம்பெருமானை தவிர
மற்றவர்க்கும் தனக்கும் உரியவன் இல்லை, எம்பெருமானுக்கு மட்டுமே உரியவன் என்று உகாரம் கூறுகிறது. நாராயண பதமான அகாரவாச்சான ஈஸ்வரனை குறிக்கிறது. அது ஈஸ்வரனே ரட்சகன், அவனே சேதன அசேதனங்களை ரட்சிக்கின்றான். அது கல்யாண குணங்கள் ரட்சிக்கும் தன்மையை விளக்குகிறது. ஆயபதமானது நான்காம் வேற்றுமையான ஆயபதம் மகாரமான ஜீவனை குறித்தும் அவன் செய்யும் கைங்கரியத்தை கூறுகிறது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யாத ஆத்மா விலக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறது. எம்பெருமானுக்கு உபயோகப்படாத ஒரு வஸ்து கண்டிப்பாக விளக்க வேணும். அது நோ யூஸ் வச்சுருக்கிறதுல. அதனால் சிலர் நாரபதம் மகாரமான ஜீவனை குறிக்கிறது என்பர். அதாவது ஜீவன் நித்தியமானது, ஒரே தன்மை உள்ளது, பல உள்ளது என்று கொள்வார்கள். பிரணவத்தை திருமங்கை ஆழ்வார் கணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்குரியேனோ கடபுரம் ஒன்றுடையான் அகார வாச்சான் எம்பெருமானையும் அடியேன் என்பதும் சேஷத்வத்தையும் மகாரத்தையுடைய ஜீவனையும் ஒருவர்க்குரியேனோ. ஜீவன் எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமைப்பட்டவன், அவனை தவிர வேறு யாருக்கும் அடிமைப்பட்டவன் இல்லை என்று உகாரத்தை கூறுகிறது. இதே பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாள் 69வது பாசுரத்தில் தாமரையால் கேள்வனையே நோக்கும் உணர்வே அப்படிங்கிறார். தாமரையால் கேள்வன்கிறது அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்பவனும் பிராட்டியின் நாயகனுமான அகாரவாசியன் என்று கூறப்படும் ஈஸ்வரனே. கேள்வனையே நோக்கு என்பது என்ன அர்த்தம்? ஜீவன் எம்பெருமானுக்கே என்ற நான்காம் வேற்றுமை மூலம் உகாரத்தை உணர்த்துகிறது. உணர்வு என்பதன் மூலம் ஜீவனின் சேஷத்துடன் கூடியவனும் எழுத்தால் விவரிக்கப்பட்ட மகாரம் தான் மகாரவாசியன். ஜீவன் அறிவை கொண்டு நிரூபிக்க வேண்டும் என்று ஆத்மாவை கூறுகிறார். அறிவை கொண்டு நிரூபிக்க வேண்டும் ஆத்மாவை கூறுகிறார். முதலில் பொருளை சொல்லி பின் அதன் தன்மையை கூறாமல், முதலில் தன்மையை சொல்லி பின் பொருளை சொல்வது என்பது மனத்தால் பூவையும் ஒளியால் ரத்தனத்தை கூறுவது போல் முதலில் சேஷத்வத்தை சொல்லி பின் அதை ஆத்மாவை கூறுகிறார். இவ்வாறாக மகாரமாச்சம் முடியப்பட்டது. இனி திருமந்திரத்தின் 2வது பாகமான நமசு பற்றி அனுபவிப்போம். வேதம் ஓம் பிரணவத்தை ஏக என்ற அக்ஷரமாகவும் நமபதத்தை 2 அக்ஷரமாகவும் கூறுது. என்றால் என்ற பதம் என்பது 6ஆம் வேற்றுமையால் கூறப்பட்ட ஜீவன் தனக்கு தானே உரியவன் என்றும், அதை மறுத்து ஜீவன் அப்படி இல்லை, அவனுக்கே உரிமைப்பட்டவன் இல்லை என்று கூறுகிறது. இதனால் நமப்பதம் ஜீவன் தனக்கு உரியவன் அல்ல என்று தெளிவாகிறது. அதான் என்ன, நாங்கிறது உனக்கு கிடையாது, ஜீவனுக்கே கிடையாது, உரிமை கிடையாதுங்கிறது. முதலில் பதம் ஜீவன் தனக்கு உரியவன் என்பதை கூறிவிட்டு பின் அவ்வாறு இல்லை என்று கூறுகிறது. வருஷக்கிரமமாக கூறாமல் அவ்வாறு இல்லை என்பதை முதலில் கூறி பின் தனக்கு உரியவன் இல்லை ஏன் கூற வேணும்? நம்மாழ்வார் திருவாய்மொழி 1ஆம் முதல் 10 2ஆம் திருமொழியில் வீடுமீன் விடுங்கோள் என்று கூறி முற்றவும் விட வேண்டியவர்களை என்றும் வாமனன் மாவலியிடம் மாவலி 3 மண் கொள்வன் யாசகமாக கொள்வேன் என்பதற்கு மாறாக அப்படி தான் கேட்க வேண்டும். மாவலி சக்கரவர்த்தியே எனக்கு 3 மண் தான், நான் அதை கொள்வன் அவர் சொல்கிறத விட்டு கொள்வன் நான் மாவலி 3 அடி மண் கொள்வன் நான் மாவலி 3 அடி மண் என்று மாற்றி கூறியதை இந்த இடத்தில் நினைவு கொள்ள வேண்டும் என்று பிள்ளலோகாச்சாரியார் கூறுகிறார். உகாரம் ஜீவன் தனக்கும் பிறர்க்கும் இல்லை, மற்றவருக்கு எம்பெருமானை தவிர மற்றவர்களுக்கு அடிமை இல்லை என்பதை விவரிக்கிறது. மற்றவர்கள்னா எம்பெருமானை தவிர மற்றவருக்கு அடிமை கிடையாது, ஜீவன் எம்பெருமானுக்கு மட்டுமே அடிமை. நாம் முதலில் கூறிய விஷயங்களில் திருமந்திரத்தில் நமப்பதம் உகாரத்தையும் நாராயணபதம் அகாரத்தையும் ஆயபதம் ஜீவனை குறித்தும் அவன் செய்யும் கைங்கரியத்தை குறித்தும் குறிக்கிறது என்று பார்த்தோம். இங்கே
நமபதம் ம தனக்குரியவன் ந அப்படி இல்லை. ஜீவன் அவனுக்கு உரிமை கிடையாது என்னை விட்டு கூறுகிறது. ஜீவன் மற்றவர்களுக்கு உரியவன் இல்லை என்பதை வெளிப்படையாக கூறாமல் விடப்பட்டது ஏன்? ஜீவன் மற்றவர்களுக்கு அடிமைப்படுகிறேன் என்று நினைக்கும் பொழுது அங்கே தனக்குத்தானே அடிமை என்று நினைவாக உள்ளது. அவ்வாறு உள்ள ஜீவனை எம்பெருமான் தனக்கு உரிய குணங்களான தன் அனைத்து காரணம் சர்வ அகண்ட காரணத்துவம், தன் ரட்சித்தல், சர்வ அகண்ட ரட்சகத்துவம், தான் அனைத்துக்கும் எஜமான என்பதால் தன் சேஷத்வங்களை சர்வ அகண்ட சேஷத்துவம் காட்டி எம்பெருமான் ஜீவனை தனக்கு எளிமையாக அடிமைப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஜீவன் தனக்கே தான் அடிமை என்றிருந்தால் எம்பெருமான் ஜீவனிடம் தம்மே நீ எனக்கு உரியவன் அப்படி சொல்லான்னு வச்சுக்கோங்க. எம்பெருமான் ஏய் ஜீவனை தம்மே நீ எனக்கு அடிமை எனக்கு உரியவன்டா அப்படி சொன்னார்னா அந்த ஜீவன் உடனே என்ன செய்வான்? சுதந்திரம் நினச்சிண்டு ஜீவன் அகமே அப்படின்னுவான். நான் எனக்கே உரியவன் நீ யாருன்னு கேட்பான். அவர் தொம்மே நீ எனக்கு உரியவன் சொன்னாக்க இவன் அகமே நான் எனக்கே உரியவன் அப்படின்னு நான் யாருக்கும் அடிமையில் கூறிவிட்டால் அந்த ஜீவனை அடிமைப்படுத்துதல் கடினமாகும். நம 3 விரோதிகளை குறிக்கிறது. சொரூப விரோதி, பிரணவத்தின் மூலம் சொல்லப்பட்ட சொரூப விரோதி, நான் எனக்கே உரியவன் என்பதாகும், யானே எந்தனதே என்பதாகும். இதை நம இல்லை என்று அறிவுறுத்தி யானே நீ என் உடைமையும் நீயே, என்னை சேர்ந்த அத்தனை உடைமையும் உன்னை சேர்ந்தது என்றும் நான் என்னுடைய என்ற சொரூப விரோதியை போக்கி எல்லாம் நீயே உன்னுடையதே என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. உபாய விரோதி என்றால் என்ன? நானே எனக்கு தேவையானதை தேடிக்கொள்வேன், என் கஷ்டம் நஷ்டத்தை நானே தீர்த்து கொள்வேன், எனக்கு யார் உதவியும் தேவையில்லை என்பதும் உபாய விரோதி. இந்த நம என்ற பதமானது இந்த எண்ணத்தை நீக்கிறது. நம்மாழ்வார் ஆறா அமுதே களைவாதுன்மம் களைவாதொழிவாய் கலகன்மத்திலன் என்று எம்பெருமானே நீ என்னுடைய துன்பத்தை போக்கினாலும் போக்காவிட்டாலும் நான் உன்னை தவிர வேறு யாரையும் நாடி போக மாட்டேன் என்று எல்லாவற்றையும் எம்பெருமானிடம் விட்டுவிட்டு இருக்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு இருக்கும் இந்த எண்ணத்தை உண்டாக்கிறது. பிராப்பிய விரோதி என்றால் அடுத்தது தனக்கு பயன்படும் செயலை தானே செய்து கொள்வேன் என்று சுதந்திர எண்ணத்துடன் செயல்படுதான் பிராப்பிய விரோதின்னு பேர். இதை நமப்பது எவ்வாறு போக்குகிறது? ஆண்டாள் மற்றனம் காமங்கள் மாத்து நாம் எப்பொழுதும் எம்பெருமான் மகிழும் வேலைகளையும் காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்கிறாள். அவளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருக்க, அவருக்கு எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருக்க நமபதம் நமக்கு உதவுகிறது. நான் எம்பெருமானின் அடிமை அவனையே சரணடைகின்றேன். அவனோட நான் அடிமைங்கிறது அடிமை ஜீவனோட ஸ்வரூபம். அவனையே சரணடைகின்றேன், அவனுக்கே என் கைங்கரியம். இதை புருஷார்த்தம், உபேயம், பலன், பிராப்பியம் என்று கூறுவார்கள். இந்த 4 அர்த்தமும் ஒன்றேதான் கூறுவார்கள். இந்த ஜீவனுக்கு அகங்காரம், மமகாரம் ஆகிய 2 விரோதிகள் என்ன? என்னிடமுள்ள பொருள்கள் என்னுடையது, யாருடையதும் இல்லை என்பது, நானே இதற்கு எஜமானன், உரிமையாளன் என்று எண்ணமே மமகாரமாகும். இதில் ம என்ற எழுத்து அகங்காரம், மமகாரம் 2ஐயும் குறிக்கிறது. இந்த ம என்ற பதம் நாசத்தை உண்டாக்கும். ந ம ம என்னும் 3 எழுத்து பிரமத்தை அடைய வைக்கும் நாசத்தை கொடுக்கும். ந ம ம. மேலும் நமபதம் சொரூபோபாய பிராப்பி விரோதிகளை அழிக்கிறது என்று மட்டுமே சொல்லலாம். இந்த 3ஐ மேலும் துவலிக்க பிரயாசிக்க செய்கிறது என்றும் கூறுகிறது. அது எப்படி? ஜீவன் தான் எம்பெருமானின் உகந்த இடத்தில் வசிக்க ஆர்வப்படுவது, அவனுக்கு ஜீவன் அடிமையாகாமல் எவ்வாறு நினைக்கிறது? ஜீவன் தான் எம்பெருமான் உகந்த இடத்தில் வசிக்க ஆசைப்படுகிறது. அவனுக்கு ஜீவன் அடிமை எவ்வாறு நினைக்கிறது? நம்மாழ்வார் தொழில் மாமணி மாடம் உங்கு தொலைவெள்ளி மங்கலம் தொழில்விளை என்ற பதத்தில் ஜீவனின் ஸ்வரூபம் சொல்கிறது. அடிமைத்துவத்தை நமபதம் சொல்கிறது. உபாயத்தை நம்மாழ்வார் 3 வழுவில் காலமெல்லாம் எங்கிடத்து பாசுரத்தில்
வேங்கடத் துறைவார்க்கு நமமென்னலாம் கடமை அது, நான் வேங்கடவாணனுக்கு அடிமை என்று எண்ண வெளிப்படுகிறது. இதன் மூலம் நான் அவனையே சார்ந்துள்ளேன் என கருத்து கொள்ள கருதி தனக்கு இல்லை, அவன் காப்பாற்றினாலும் இல்லை என்றாலும் அவனே எனக்கு புகழிடம் என்று உபாயத்தை நமபதம் கூறுகிறது. உபேயம் புருஷார்த்தத்தை நம்மாழ்வார் 10-8 திருமாலிதுரை மலை என்று என்ன திருமாலதை நெஞ்சில் புகிர்ந்தான் பாட்டுக்கு மேலே தொண்டு கழித்து அந்தி தொழும் சொல்லு பெற்றேன், எம்பெருமானுக்கு இனிமையாவதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தொண்டு கைங்கரியம் செய்வது ஜீவனுக்கு மிக மகிழ்ச்சி, மற்ற வேறொன்றும் இல்லை என்று நமபதம் தொழும் சொல்லு பெற்றேன் என்று பலன் வாசம் காகிறது. இது தவிர பாகவத விசேஷத்தையும் கூறுகிறது. திருமங்கை ஆழ்வார் தன் பெரிய திருமொழி 8ஆம் திருமொழி 10 வண்டாரின் திருவட்டெழுத்தும் கற்று 400 உன் அடியார்க்கு அடிமை என்று 8 எழுத்துடையதான உன் திருநாமம் ஓம் நமோ நாராயணா என்பதை தெரிந்து கொண்டேன். அதனால் நான் உன் அடியார்களை பெரும் பாக்கியம் பெற்றேன். அதனால் தான் எனக்கு அவர்களின் சகவாசமே கிடைச்சது. இதன் மூலம் உன் அடியார்க்கு அடிமைப்பட்டிருப்பதே என்பதாகும் என்று நமபதம் கூறுகிறது. அது அனுசந்தேயமாக சொன்ன பாகசேஷத்துவமும் இந்த நமசில் அல்லாமல் கீழே ஆகாரத்திலேயே மற்ற உகாரத்திலேயே அனுசந்திக்கப்படலாம் என்று சில சொல்வது உண்டாகையாலே அந்த பட்சங்களும் இங்கு எடுத்து காட்டப்படுகின்றன. பிரணவத்தின் முதல் பதமான ஆகாரத்தில் ஏறி கழித்த சதுர்த்தியினாலே ஆத்மாவுடைய பகவத் சேஷத்துவம் சொல்லப்படுகையாலே அந்த சேஷத்தின் எல்லை நிலமான பாகவத சேஷத்தின் அனுசந்தானமும் அந்த அகாரத்திலேயே பண்ண பிராப்தம் என்று சொல்லுவார்கள். அகாரத்திற்கு அடுத்ததான் உகாரமானது அனன்யாக சேஷத்துவத்தை பிரதிபாதிக்கிறது. அனன்யாக சேஷத்துவத்துக்கு எல்லாம் பாகவத சேஷத்துவமாகையாலே அதனுடைய அனுசந்தானம் அனன்யாசத்துவத்தின் பிரதிபாதகமான அந்த உகாரத்திலேயே பண்ண பிராப்தம் என்று சிலர் கூறுவார்கள். இந்த பாகவத சேஷம் என்பது சாட்சாத் சத்பத்திலிருந்து கிடைக்காமல் அர்த்த பலத்தாலே கிடைப்பதொன்றாலேயே இந்த சேஷத்துவானது சப்தத்தில் கிடைக்கல, சப்தத்தில் நேரடியாக கிடைக்காமல் அர்த்த பலத்தாலே கிடைப்பதாலேயே இதை எந்த இடத்தில் அனுசந்தித்தாலும் குறையில்லை. ஆனாலும் மமகாரங்களாகிய கந்தல் நன்றாக கழிந்த இடமாகிய நமசிலே இது அனுசந்திப்பது மிக பொருத்தம் என்று ஆசுரர்கள் திருவுள்ளம். பிரதிபலித்தல்னு வேறு அகாரத்திலே என்றும் உகாரத்திலே என்றும் கூறப்பட்டுள்ளதாக சொல்வார்கள். பிரதிபலித்தல்னு ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமை என்பது பெரிதாகி அடியார்க்கும் அடியேன் என்றும் உகாரம் எம்பெருமானுக்கு அடிமைத்தனத்தை கூறி உன் அடியார்களை தவிர யாருக்கும் அடிமையில் என்று கூறுவதாக சொல்லுவர். ஆனாலும் நமபதத்தின் மூலமே அகங்கார மமகாரம் நீங்குவதால் நமபதத்தின் மூலம் பாகவத சம்பந்தமும் கிட்டுகிறது என்று கருத்தே சிறந்த கருத்தாகும். ஜீவன் நமபதத்தை அறிவதற்கு முன்னும் அவன் நிலை என்ன என்று கூறப்படுகிறது. எம்பெருமான் சொரூபன், சுதந்திரமானவன், அதனால் தன் விருப்பத்திற்கு அனைத்தும் நடத்தக்கூடிய எஜமான். அச்சித் அறிவற்றவைகள், அதாவது பாரதந்திரத்தை சுரூபமாக கொண்டு மற்றவர்களுக்காக மட்டுமே இருக்கும் அகாரத்தில் 4ஆம் வேற்றுமையால் கூறப்பட்ட ஜீவன் அடிமைத்தன்மையுடன் மகாரத்தால் ஞானம் அறிவுடையவனாக உள்ளான். அந்த ஜீவன் தனக்காகவும் தன் அடிமைத்தன்மை காரணமாகவும் மற்றவர்களுக்கும் அடிமையாக இருந்தான். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 209 திருமொழியில் எம்மா வீடில் தனக்கேயாக எனைக்கொள்ளும் மீதே நமபதம் அறிந்தவன் எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காகவே நாம் இருக்க வேணும் என்ற நிலையில் ஜீவன் உள்ளான். தனக்கேயாக எனைக்கொள்ளும் மீதே எம்மா வீட்டு திருமம் செப்பும். இந்த பாசனம் எம்மா வீடுன்னு வாழலாம். எம்பெருமான் ஜீவனை ஆட்கொள்ளும் போதே அவன் தொண்டையேற்று அவன் அருகில் அவன் உள்கலந்து நிற்பான். அப்போது ஜீவன் மேல் பகவானுக்கு காதல் பெருக்கெடுத்தோடு எம்பெருமான ஜீவன் தனக்கு அடிமை நிலைமையை மாற்றி ஜீவனுக்கு எது வேண்டுமானாலும் செய்பவனாக இருக்கின்றான் எம்பெருமான். அவ்வாறு செய்யும் பொழுது ஜீவன் ஸ்வரூபத்தில் நான் எம்பெருமானுக்கு அடிமை என்ற எண்ணத்தால் எம்பெருமான் நமக்கு செயல்படுவதை தடுக்கக்கூடாது
அது அவன் மகிழ்ச்சிக்கு தடை போடுவதாகும். அவன் நமக்கு செய்வதை ஏற்றுக்கொள்வதே அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதை ஜீவன் ஏற்றுக்கொள்கிறார். அதாவது எம்பெருமான் நமக்கு என்னென்ன செய்கின்றானோ பூர்ண மகிழ்ச்சியோடையும் ஏற்றுக்கொள்ளணும். எம்பெருமான் தடுக்கப்படாது செய்ய அத்தனை காரியங்களும். அதுவே அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகும். எம்பெருமானுக்கு ஆத்மாவிற்கு தான் எம்பெருமானுக்கு அடிமையே என்பதை பிரணவம் மற்றும் நாராயண பதத்தையும் ஆய்வதன் கைங்கரியம் கூறியது இதற்கு காரணம். தனக்கேயாக கொள்ள வேணும். எம்பெருமானை முழுவதுமாக சார்ந்துள்ளோம் என்ற சிந்தனை மேலோங்கினால் ஜீவன் இதன் மூலம் தன்னுடைய நன்மைக்கு தேவையான அதாவது பரமபத கைங்கரியம் அத்தனையும் ஜீவன் செய்து முடித்து விடுகிறான். ஜீவனுக்கு தான் எம்பெருமானுக்கு பரதந்திரன், அதாவது நான் எம்பெருமான சொத்து, அவனுக்கு மிக பிரியமானவன் என்று பரதந்திரன், அதாவது எம்பெருமானுக்கு பரதந்திரன், அதாவது தான் எம்பெருமானின் சொத்து மிக பிரியமானவன் என்ன நீங்களால் ஆத்மா பகரித்த திருட்டாகும். அதாவது எம்பெருமான சொத்து பிரியமானோ அந்த எண்ணத்தை நீக்கப்படாது. ஜீவனானவன் அவன் எம்பெருமானுக்கே அடிமை, எம்பெருமானுக்கே பிரியமான எம்பெருமான சொத்துன்னு நினைக்கணும். அவ்வாறு இல்லாமல் நினச்சிட்டான் அபரியத்தால் திருட்டுக்கு சமானம். தானே எல்லாம் என் எண்ணமும் பிற தெய்வங்கள் அந்நிற்கும் போன்ற பாபங்களும் ஏற்படும். எம்பெருமானுக்கு தான் பரதந்திரன் என்ற நினைவில்லாமல் எம்பெருமானை மகிழ்விக்க ஜீவன் செய்யும் யாகங்களும் தனக்கு ஏற்பட்ட பாபத்தை போக்க கிருஷ்ணம் சாந்தராயண கர்மங்களும் சாந்தராயண கர்மங்களும் எந்த பலனும் அளிக்காது. இதனால் எம்பெருமான் எந்த மகிழ்ச்சியுமே அடைய மாட்டான். அவனுக்கு மட்டும் அடிமையும் அவனுக்கு ஒரு சொத்து நம்ம நினைக்கவில்லை என்றால் அவனால் எந்த இதுவும் கிடைக்காது. என்ன யாகங்கள் ஹோமங்கள் ஒரு பலனையும் கொடுக்காது. எம்பெருமான் தன்னை சார்ந்திருக்கும் ஜீவன் மீது தன் அனுகிரகத்தை பொழிகின்றான். ஜீவனின் இந்த தன்மையானது பகவானுக்கு கோபம் வரக்கூடிய பாவங்களை ஜீவனை செய்யவிடாமல் தடுத்து காக்கும். எம்பெருமான் ஜீவன் தன்னையே புலடைந்து விட்டான், இவனுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்யலாம்னு சிந்தித்தபடியே எடுக்கான். அவர் தன்னை அடைஞ்ச ஜீவனை இந்த செஞ்சது போராத இவனுக்கு இன்னும் நிறையா செய்யணும் என்ன செய்யலாம் யோசிச்சுட்டே இருக்கான எம்பெருமான். நமபதத்தின் பொருள் என்ன? சம்சார பந்தத்திலிருந்து நீங்கி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் நிலைவரை அனைத்து பலன்களும் ஜீவனுக்கு கிட்டுகிறது என்பதை நமபதம் விவரிக்கின்றது. நமஸ்பதம். இனி நமபதத்தின் முக்கிய விஷயங்களை பார்க்கலாம், அனுபவிப்போம். நமபதம் உகாரத்தை குறிக்கிறது என்றாலும் ஜீவன் மற்றவர்களுக்கு அடிமை என்ற சப்தத்தை கூறவில்லை. சொரூப உபாய புருஷார்த்த விரோதிகளை போக்குகிறது. ஜீவனுக்கு பாகவத சேஷத்தை கூறி அடியார்க்கும் அவன் அடியவன் என்று கூறுகிறது. ஜீவனின் யானே என் தனதே அகங்காரம் நீக்கி யானே நீ என் உடமையும் நீயே என்று பகவானிடம் என்னுடையது ஒன்றுமே இல்லை எல்லாம் உன்னுடையது என்று சரணமடைவதை கூறுகிறது. அகங்காரம் அமகாரம் நாசமடைக்கும் என்றும் ந மம என்ற பதம் பகவானை அடைவிக்கும் என்றும் கூறுகிறது. பகவானை சார்ந்திருப்போருக்கு அவன் பாவங்களை நீக்கி அவனுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் எம்பெருமான் செய்வான் என்று கூறுகிறது. எம்பெருமானுக்கு பரதந்திரன் என்னுள்ள ஜீவனுக்கு சம்சாரம் பந்தம் முதல் பணவத கைங்கியன் வரை கிடைக்கும்படி செய்வான் எம்பெருமான் என்றும், அவ்வாறு ஜீவன் பரதந்திரன் என்ற எண்ணம் இல்லாமல் செய்யும் யாகமோ பாவம் போக்க தன்னை சாதகமான பலன் கிடைக்க செய்யும் ஜீவன் எத்தனை காரியங்களும் வீண் என்று நாமபதம் கூறுகிறது. எம்பெருமான் ஜீவனை ஆட்கொள்ளும் போது தான் அடிமை கைங்கரியம் செய்கின்ற தாழ்வுணர்ச்சி மேலோங்கி அவன் நம்மிடம் வரும்பொழுது மறுக்காமல் அவன் மகிழ்ச்சி அடையும்படி அவன் செயலை ஏற்றுக்கொள்ள வேணும். எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? அவனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாகும். இப்போ என்ன செய்யலானோ நம்ம அடிமைன்னு உலகி ஓடப்படாது. நான் அடிமை ஓடப்படாது. நமக்கு எம்பெருமான் என்னென்ன செய்யணும் யோசிக்கிறானோ அத்தனையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உகாரத்தை சொல்லும் பொழுது நமஸ்பதம், உகாரத்தை சொல்லும் பொழுது மற்றவர்க்கு அடிமை என்ற இடத்தில் எம்பெருமான் தன் காரண ரட்சக சேஷத்வம் மூலம் ஜீவனை தன் வசப்படுத்துவான் என்பதை பார்த்தோம். மற்றவர்க்கு அடிமைப்படுதலாவது என்றால் என்ன? திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி
8, 10 3ஆம் மட்டில் 8ஆம் 10 3ஆம் பாசுரத்தில் வண்டார் திருமொழியில் உன் திருவஷ்டாட்சரி வண்டார் என்ற பாசுரத்து அமைப்பில் உன் திருவஷ்டாட்சரி கற்றவேன் எனக்கு கிடைத்த பெரும்பேறு என்ன தெரியுமா? உன் அடியார்களை பெற்றதும் அவர்களுக்கு சேவை செய்து பாகவதருடன் கூடியிருப்பதும் தான். இப்பேற்பட்ட பேருக்கு எனக்கு கிடச்சிருக்கே. உன் திருவஷ்டாட்சரி கற்றவேன் எனக்கு பெரிய பேர் என்னன்னாக்க உன்னோட அடியார்களை எனக்கு சொத்தாக பெற்றது. நான் பாகவத சேவை செய்வது இருப்ப நம்மாழ்வார் பயிலும் சுடரொளி அடியார் தம் அடியார் தமக்கு அடியார் தம் அடியோங்களே என்கிறார். இதிலிருந்து அடியார் தம் அடியார் தமக்கு தம் அடியார் தம் அடியோங்களே என்கிறார். இதிலிருந்து திருவஷ்டாட்சரின் மத்தியம பதமான நமபதம் ஜீவன் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு அடிமைப்பட வேண்டும், அதுவே ஜீவனுக்கு முக்கியம் என்பதற்காகத்தான். மற்றவர்களுக்கு அடிமையில் இடத்தில் மௌனமாக இருந்து ஜீவன் அவன் அடியாருக்கும் மற்ற தெய்வங்களுக்கு இல்லை, அவன் அடியாருக்கு மட்டும் நாராயண அடியாருக்கு மட்டும் அடிமை என்பதை கூறுகிறது. ஜீவன் அச்சித்து போல எம்பெருமான் தனக்கு செய்யும் அத்தனையும் அவனே எனக்கு எல்லாம் செய்கின்றான், நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற எண்ணத்தில் எப்பொழுதும் அவனையே சார்ந்திருக்க வேண்டும். ஒரு அச்சித்து என்ன கட்டப்பட்டால் எப்படி விழுந்திருப்போம், இந்த கட்டுக்கு தானே யாரும் தூக்கி விட்டால் தான் நிற்க முடியும். அப்பேற்பட்ட ஜீவன் ஒரு அச்சித்து போல ஜடப்பொருள் போல எம்பெருமான் தனக்கு செய்யும் அத்தனையும் அவனே எனக்கு எல்லாம் செய்கின்றான், நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவன் தூக்கி விட்டால் எழுந்து உட்காந்து படுக்க வச்சா படுக்கிறேன் என்ற எண்ணத்தில் அவனை எப்பொழுதுமே சார்ந்திருக்க வேணும். வேதம் நம்மை நிர்பசு என்று கூறுகிறது. நாம் பசுக்களைப் போல உள்ளோம். தன் உணவு மற்றும் தன் தேவைக்கு மாட்டு சொந்தக்காரன் எதிர்பார்த்து அவன் செய்வான் என்று இருப்பது போலவே நாம் எம்பெருமான் நமக்கு எல்லாம் செய்ய எதிர்பார்த்திருக்க வேணும். இதற்கு பாசுரமானது 6ஆவது அடியனுடல் என்ற பாசுரத்தில் கொள்ளலாம். இதுவரையில் நமபதம் அகாரவாச்சான் நமஸ்பதத்தை அனுபவித்தோம். இன்னும் நாளை நமஸ்பதம் திருநெடுந்தாண்டகத்தில் எவ்வாறு எடுத்து ஆளப்படுகிறது என்பதை அனுபவிக்கலாம். நாளை கலியனின் சாத்துமறை 10ஆம் திருமொழியும் நாளைக்கு முடிகிறது பகல் 10. அதுக்கு நாராயணன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்று அவன் கூறியதும், நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று ஆண்டாள் பாடியதும், பெரியாழ்வார் நமோ நாராயணமே என்று அவர் பாடியதாலும் நாளைக்கு பெரும் வார்த்தையான ஆனால் இதை கிருஷ்ணன்ட்டு சொல்லிடப்படாது. நாராயணன் நாமத்தை நான் பாடப்போகிறேன்னா ரொம்ப கடுப்பாக இதுவாகிடுவார். அவர் கோபம் ரொம்ப கோபம் அடைஞ்சிடுவார். அவர் ரொம்ப உஷ்ணமாகிடுவார் கிருஷ்ணன். ஏன்னா சிறுபேர் சீரியர்களாக அதேங்கிற சொல்கிறார் ஆண்டாள்னாக்க நாராயணாங்கிற பெரிய வார்த்தை கூப்பிட்டுட்டோம்ப்பா. என்ன நாராயண சிறிய வார்த்தை, ஒன்று பெரிய வார்த்தை கோவிந்தான்னு நான் கூப்பிட்ருக்கணும். கோவிந்தா கிருஷ்ணா ராம கூப்பிட்ருக்கணும். அப்படி விடாமல் இன்னும் நாராயண சிறுவே எடுத்த சீரி அருளாதே என்று ஆண்டாள் பாட்டி வைத்துக்கொண்டு நாளை திருமந்திரத்தில் நாராயண பதம் பற்றி அனுபவிக்கலாம். ஆழ்வார் பெருமான ஜிய திருவடிகளே சரணம். அடியேன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.